கொண்டு போயிருக்காரு. வேலை நடக்குமா கிளர்க்கு வந்ததுல இருந்து எங்க ஊர்ல பஞ்சாயத்து வேலை இந்த சொல்றாரு, பைசா வசூல் பண்றாரு, கொண்டுட்டு போயிருக்காரு. வேலை நடக்க மாட்டேங்குது. போமான்னு சொல்லிட்டு யாருமா பண்ணி போனாங்க? அவங்க இதாக இருக்காங்களா? அவன் நான் 10 நிமிஷம் நீ வாங்கலாமா? எடுத்து வாங்க உண்மையாமா? நீ சொல்லுமா? ஏன்னா ஓ வேலை காலியாயிருமா? அவன் கொடுக்கல நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த மரத்தில் சம்பளம் தண்ணி அண்ணா 2 நிமிஷம் நிற்கிறதுக்குள்ள தண்ணி தான். சோத்ரன் எப்படி இருக்கீங்க? எத்தனை பேர் வேலை பார்க்கணும் அத்தனை பேர்த்தையும் பைசா வாங்கியாச்சு. அதை நான் தான் கேட்டேன், நீங்க பைசா வாங்கிடுறது உண்மைதானே? வேலை நடக்கணும்ல சார்? வேலை நடக்க மாட்டேங்குது. மொத்தமா பைசா கொண்டுட்டு போயிருக்காரு. வேலை நடக்குமா கிளர்க்கு வந்ததுல இருந்து எங்க ஊர்ல பஞ்சாயத்து வேலை இந்த சொல்றாரு, பைசா வசூல் பண்றாரு, கொண்டுட்டு போயிருக்காரு. வேலை நடக்க மாட்டேங்குது. இதை நான் கேட்டேன்னா தப்புங்க. எல்லாரும் கையெழுத்து போட திட்டு கொடுத்தா நான் கொடுக்க முடியாது. வேலை நடந்ததும் பைசா கொடுப்பேன். இதெல்லாம் கேட்க வர்றாருல எங்க ஊர்ல தெருல கிளர்க்கு பேரு சரவண சொல்லி கயத்தார் தாலுகா முடுக்கலாங்குளம் கிராமம் சார். 100 நாள் வேலையில் முறைகேடு. பைசா வாங்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு உண்டான வழி இல்லை. நான் இத்தனை நாளும் 50 ஆள் 30 ஆள் வாரம் போடுவாங்க. அதை நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்கல. பைசா வசூல் பண்ணி அவராட்டு கொண்டுட்டு போயிடுவார். சரி கொஞ்சம் பைசா தானே, நாங்கள் அதை கண்டுக்கிடலை. இந்த வாரம் 250 ஆள் சிட்டை போட்டிருக்காங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. எல்லார்ட்டையும் பைசா கேட்டாங்க, நாங்களும் கொடுத்துட்டோம். எல்லாருமே கொடுத்துட்டோம். பைசா வாங்கி 3 நாள் கையில் வச்சுருந்தாங்க. 4 நாள் கையில் வச்சுக்கிட்டு அது தோண்டதுக்கு உண்டான வழியே இல்லை. நானும் கேட்டு பார்த்தேன், தோண்ட முடியாது. அப்போ என்கிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டே பைசா கொடுத்தாட்டெல்லாம் அவன் கையெழுத்து வாங்கிட்டாங்க, என்கிட்ட வாங்கலை. நீ பைசா கொடுக்கல, உங்ககிட்ட கையெழுத்து வாங்க முடியாது. பைசா கொடுத்தாலும் கையெழுத்து போடணும். நான் பைசா கொடுக்கவும் முடியாது, நான் கையெழுத்து போடவே மாட்டேன். வேலை நடந்தால் தான் பைசா கொடுப்பேன். இவர் 250 ஆள்னா பைசா என்ன ஆகுது? டோட்டலு 25,000 ஆகுது. இதை கொண்டுட்டு போயிடுறேன். இதை யாரும் கேட்கவும் கூடாது. இது கேட்டோன்னா தப்பு. கேட்டோன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, இந்த ஊருக்கு வேலையை நிப்பாட்டிடுவேன், சம்பளம் ஏற்ற விட மாட்டேன், இப்படி சொல்கிறதுனால ஆளுங்க வெளியே வந்து சொல்கிறதுக்கு பயப்படுதாக. முந்தா நாள் வந்து கிளர்க்கு மகன் வந்து என்கிட்ட கையெழுத்து கேட்காரு. பணித்தலை வந்து கூப்பிட்டு கேட்கு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு. ஏமா நான் பைசா கொண்டு வரல, என்னால் கையெழுத்து போட முடியாது,
பைசா நான் கொடுக்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். வேலை செய்ய சொன்னால் செய்கிறேன். அளந்து போடுறாங்க. கிளர்க்கு பணித்தலை வந்து அளந்து போடணுமா போடக்கூடாதா? போட்டா பிடிக்கிறதோட சரி நின்றுக்கிட, ரெண்டாவது இறங்குறது கிடையாது. இது சொன்னேன்னா என்னைய மட்டும் என்ன சொல்கிறாங்க, அவள் துட்டு கொடுக்க மாட்டாக்கா, ஏட்டி பிட்டி பேசுகிறா, இவ தான் வேலையை நிப்பாட்ட போகிறேன் இந்த ஆளுகளை தூண்டி விட்டுருக்கு. இப்போ வரைக்கும் 3 நாளாக கையில் பைசா வச்சுருந்தாங்க. இது நான் கேட்டதுனால நான் 1500க்கு ஃபோன் போட்டேன், புகார் பண்ணிட்டேன். இப்படிலாம் எங்கள் ஊரில் முறைகேடு நடக்குது, யாரும் கேட்க மாட்டாக்காங்க அப்படின்ட்டு. அப்போ கம்ப்ளைண்ட் ஆனவுடனே அவர் 3 நாளாக அந்த பக்கமே வரல. அந்த கிளர்க்கு எங்கள் ஊருக்கு வரணுமா வரக்கூடாதா? என்னைக்கே அவர் பேர் சரவணசாமி, ஊருக்கு வர்றதே கிடையாது. பைசா இங்கே மட்டும் வந்து கம்மாவட்டம் வந்து எத்தனை நாள் வந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் வந்து கேட்க வராரு. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா, 250 ஆளு, 25,000 ரூபா வருது பைசா. அந்த பைசா வசூலாக இருக்கான்னு தான் கேட்க, வேலை நடந்திருக்கா, நடக்கணுமா, நடந்திருக்கா, நடக்கலையான்னு வந்து ஒரு நாள் வந்து பார்க்கல, இந்த நாள் வரைக்கும் கேட்கவும் இல்லை. மாசம் வசூலா வார வசூலா? வாரம் சரி 250 ஆளு வாரம் வசூல் பண்றது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து ஜேசிபிக்கு வந்து வாடகை கொடுத்து தான் தோண்டுவீங்களா? தோண்டுவோம்னா அது அப்படி நடந்திருக்கு. ஆனா இந்த வட்டம் நாங்க என்ன சொல்றோம், இவர் வந்ததுல இருந்து அது நடக்கல. இதுக்கு முன்னாடி வந்த கிளர்க்கு வந்து வசூல் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, பைசா கொடுப்போம். 100 ரூபா கொடுக்கறது உண்மைதான், அது இல்லைங்கள. இப்போ வந்து இவர் வந்த நாளையில இருந்து அந்த பைசா வாங்குறார ஒழிய வேலை நடக்க மாட்டேங்குது. நான் வேலை நடந்தா தான் பைசா கொடுப்பேன்னு சொன்னேன். எல்லாரும் கொடுத்துட்டாங்க. வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு பயன்படும் தானே 100 நாள் வேலை அதைத்தான் சொல்றேன். அது இயந்திரத்துக்கு பயன்படுத்துதுன்னா தோண்டக்கூடாது, அவங்க வேலை பார்த்துக்குவாங்க. வேலை பார்த்துக்கிடுவாங்கல்ல. இந்த ஆளுகிட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்படி சொன்னா இவங்களை அவர் திசை திருப்பி விட்டுருக்காரு. உங்களால் இந்த முள்ளுச்செடி எப்படி வெட்ட முடியும்? நீங்கள் பைசா கொடுத்துட்டு நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு வாங்க, நாங்கள் கேட்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். நீங்கள் எங்கே போனாலும் சரி நான் கேட்டுக்கிட மாட்டேன். அந்த போட்டோ பிடிக்கிற நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் மகன் வந்து முந்தா நாள் வந்து நான் கையெழுத்து என்னால் போட முடியாது, பைசா இல்லைண்ணே. நீங்கள் பைசா கொடுக்கட்டாலும் நீங்கள் கையெழுத்து போடுங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டார். இப்போ இந்த பணித்தலை என்ன சொல்லுது, நீங்கள் அன்றைக்கி பைசா கொடுக்கலல்ல, நீங்கள் ஏன் வேலைக்கு வந்தீங்க, ஏன் போட்டோவில் நின்னீங்க, உங்களை யார் நிற்க சொன்னா, நீங்கள் பைசா கொடுக்கலல்ல, இந்த அம்மா முள்ளை வெட்ட வேண்டிதானே. பார்த்தீங்களா, என்னை எல்லாரும் அந்த ஆளுகளை தூண்டி விட்டு என்னை அவங்க மிரட்டுறாங்க, அடிக்க வராங்க. வேலையை கெடுக்கிறது பூரா நீ தான், நீ நிப்பாட்டிட்ட. அவர் தானே இந்த இடத்துல வேலை பார்க்குற. அவர் பையனுக்கு இங்கே என்ன சார் சொல்லி, அவர் பையன் 2 நாள், என் பேர் முத்துக்கன்னு, எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி.